தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு போலீஸில் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸும் வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கான்ஸ்டபிள், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள், அப்புறம் வந்து ஜெயில் வார்டன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன். இந்த 3 போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டல் வேகன்சி 3644. இது வந்து ரெகுலர் பேசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் கீழே வரும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். வேகன்சியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கிரேட் 2 அதில் வந்து 2833 போஸ்ட் இருக்குது. ஜெயில் வார்டனில் பார்த்தீங்கன்னா 180 போஸ்ட் இருக்குது. ஃபயர்மேனில் ஒரு 631 போஸ்ட் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18 to 26 இயர்ஸ். பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 28 இயர்ஸ் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 31 இயர்ஸ் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விடோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டேட் அப்படின்னா July 1, 2025. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பே ஸ்கேலில் 18,200லேருந்து 67,100 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபைனல் சேலரி எல்லா அலவன்ஸஸும் சேர்த்து எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாருக்குமே காமன் தான். 250 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்திங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 2 ரிட்டனும் வந்து கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. மென் விமன் 2 கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாமினா வந்து செக் பண்ணுவாங்க. இந்த கயிறு ஏறுறது அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதோட வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் லிஸ்ட்டும் வந்துடும். அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் தான். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து நம்ம பேஜில் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஷார்ட் நோட்டீஸ் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேருந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையில் இருக்குது. ஸோ எல்லாமே தமிழில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எப்போ நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்ட் 1 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா November 9 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 21, 2025 நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அந்த டோட்டல் வேகன்சி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் 2க்கும் சேர்த்து, அதாவது மென் விமன் 2 பேருக்கு சேர்த்து மொத்தமாகவே 2833 வேகன்சி. சிறை காவலர், ஜெயில் வார்டன் அந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மேலுக்கு 142 வேகன்சி, ஃபீமேலுக்கு வந்து 38 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 180. அப்புறம் வந்து தீயணைப்பு, அதாவது ஃபயர்மேனுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஓப்பனிங் கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து 631 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 3 சேர்த்து அந்த டோட்டல் 3600+ வேகன்சிஸ் இருக்கும். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 18 to 26. அதுக்கப்புறம் வந்து பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், விடோ கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 6 வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு சில எக்ஸ்ட்ரா வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். அதை வச்சு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து அதில் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த டேபிள் இருக்குது. பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா எக்ஸாமோட டீட்டெயில்ஸ். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதுக்கான மார்க்ஸ் இருக்குது. முதன்மை எழுத்து தேர்வு அதுக்கு வந்து 70 மார்க்ஸும், தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு ஒரு 80 மார்க்ஸும் இருக்குது. ஸோ 2க்கும் சேர்த்து டோட்டலாக 150 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்னெல்லாம் வேணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த எழுத்து தேர்வு, அதாவது தமிழ் மொழி தேர்வுக்கு என்னெல்லாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் முதன்மை எழுத்து தேர்வு அதுக்கான அந்த மார்க்ஸு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உடற்தகுதி தேர்வு அதுக்கான டீட்டெயில்டாக தமிழில் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ வந்து ஹைட்டு, வெயிட்டு, அந்த சென்டிமீட்டர்ஸ்லாம் இருக்கணும். ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அதாவது அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இது எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கங்க. உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கின்றதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா TNUSRB.TN.gov.in. இதில் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடியவும் லிஸ்ட்டு வந்து ஜென்ரேட் பண்ணி அதெல்லாம் வரும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்தடுத்த செக் பண்ணி
அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போகணும். அதை வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 26 இருக்குது. ஸோ இந்த லிங்க் வழியாக போய் அப்ளை பண்ணணும். பட் டைரெக்டான அப்ளை லிங்க் வந்து நம்ம பேஜில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வெப்சைட்டில். அதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹250. ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். மொபைல் நம்பர் இருக்குது, அப்புறம் லேண்ட்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் பேஜ் இது. இதில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வர கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே வந்து அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர், அந்த டேட்டு, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இங்கே அப்ளை நோ கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும். இந்த மாதிரி ஓடிபி உங்கள் இமெயிலுக்கு வரும். அதை வந்து எடுத்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடித்தோன்னே அதுக்கடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுங்க. இங்கே வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன் சென்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் டைப் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா வெரிஃபை கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு வந்து நீங்கள் லாகின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பாஸ்வேர்டு அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் பாஸ்வேர்டு, இது வந்து உங்கள் இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து டெம்பரரி பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேஜ் போயிடும். அதுக்கு அடுத்த பேஜை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட டேஷ்போர்ட். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் 2025. இதில் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணணும். டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இங்கே கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார் போர்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்ஸ். இது ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். இல்லாததை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஸோ இதில் சொல்லியிருக்கபடி உங்களோட ஃபுல் நேம், 10th சர்டிஃபிகேட்ஸ் இருக்க அந்த கரெக்டான அந்த நேம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர்ஸ் நேம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ். இந்த ஸ்டார் வந்து போட்டிருந்தா அது நேஷனாலிட்டி, இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். ஸோ ரிலீஜியன், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் இருக்க டீட்டெயில்ஸ் இதை மாதிரி ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கடைசியில் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். ஃபில் பண்ணாமல் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி எரர் காமிக்கும். ஸோ இதை கரெக்டாக ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேஜ் போகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இருக்குது, அப்புறம் வந்து கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி ஏதாவது ஃபார்மில் கேட்டிருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா PSTM, தமிழ் வழியில் பயின்ற விவரங்கள். உங்களோட 10th பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். உங்களோட 10th சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப், எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கடைசி ஸ்டெப் வந்தீங்கன்னா சப்மிட் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் ஃபீ அதை பே பண்ணணும், ₹250. அதை வந்து நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, UPI வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இமெயில் அப்புறம் வந்து மொபைலில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஃபர்தராக வந்து உங்களோட அப்ளை பண்ணுற அந்த நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு நாட் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைமில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதும் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 21, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதை அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க.